ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து தற்போது நமக்கு மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் பல்வேறு வகையான வேலைவாய்ப்பின் கீழே நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் எவ்வளோ வேக்கன்சி, என்ன வகையான பதவிங்கெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உடனே செக் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் பல்வேறு பதவியின் கீழே அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டேட்டா மேனேஜருக்கு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. மூணாவது ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது. இந்த வேலை வாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. மந்த்லி சேலரியாக உங்களுக்கு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 12,000 கிடைக்கும். ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபுக்கு பார்த்திங்கன்னா 14,000 கிடைக்கும். அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு 60,000, டேட்டா மேனேஜருக்கு 23,000 மந்த்லி சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிட்வைல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். அதுக்கடுத்து எம்டிஎம் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பாஸ் பண்ணும் பொழுது பயாலஜி ஆர் பாட்னி அண்ட் ஜுவாலஜி இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். 14,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். அடுத்து வேகன் கிளீனர் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணி தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 6,500 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். அடுத்து லேப் டெக்னீஷியன் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் எதில் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருக்கணும். 1 year டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. 13,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி நீங்கள் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 15,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆஃப்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷனோடு நீங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படின்னா கல்வி தகுதிக்கான சான்று மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் இணைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இது இருப்பிடச் சான்றிதழுக்கான ப்ரூஃபாக நீங்கள் ஆதார் அட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஜாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி, ஆர் விதவை, ஆர் கணவனால் கைவிடப்பட்டவர், ஆர் 3ஆம் பாலினத்தவர், இதுக்கான ப்ரூஃப் வந்தால் நீங்கள் அதையும் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதர ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அப்ளிகேஷனோடு இணைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. அதுக்கடுத்து எந்த நேரத்திலும் நிர்வாக காரணங்களுக்காக பணியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படலாம். பணியில் சேருவதற்கான சுய ஒப்புதல் கடிதம் நீங்கள் அளிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 11 மாத காலத்திற்கு பணி ஒப்பந்தத்தில் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான விண்ணப்பம் நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் பி பிளாக் 3வது தளம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் ராணிப்பேட்டை மாவட்டம் 632 403 இந்த அட்ரஸுக்கு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏப்ரல் 25, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்கும். விண்ணப்பங்களை நீங்கள் ஆஃபீஸர் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இதை கிளிக் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து காலி பணியிடங்களின் கூடுவதையோ குறைவதையோ மற்றும் இந்நியமனத்தில் ஒத்திவைக்கவோ மாவட்ட நலவாழ்வு சங்கத்திற்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு மற்றொரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். 2வது நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஸ்டம் அனலிஸ்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது. 15,000 மந்த்லி சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஆடோமெட்ரிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 15,000 கிடைக்கும். அதுக்கடுத்து கவுன்சிலருக்கு 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 18,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். அதுக்கடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 2 வேக்கன்சி இருக்குது. 8,500 உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் 8th பாஸ் ஆர் ஃபெயிலில் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 23,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும்.
இதுக்கு நீங்கள் மாஸ்டர் ஆர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து அக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஒரு வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். 23,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். அதுக்கடுத்து சோஷியல் ஒர்க்கர் ஒரு வேகன்சி வந்து இருக்குது. இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதுமானது. 13,000 மந்த்லி சேலரி வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒரு வேகன்சி வந்துருக்கு. 23,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். அதுக்கடுத்து சைக்காலஜிஸ்ட் ஒரு வேகன்சி வந்துருக்கு. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். 23,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். அதுக்கடுத்து ஆப்டோமெட்ரிஸ்ட் ஒரு வேகன்சி இருக்குது. 14,000 வந்து கிடைக்கும். இப்படி உங்களுக்கு 12 வகையான பதவியின் கீழே வேகன்சி அவைலபிளாக இருக்குது. சேம் கண்டிஷன் பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிபந்தனைகள் எல்லாமே வந்து நமக்கு சேமாக தான் வந்திருக்கு. நீங்கள் இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் உள்ள வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா ஏப்ரல் 25, 2025க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 வகையான பதவியின் கீழே வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 3வது நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர், சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்ட்டரி சூப்பர்வைசர், லேப் டெக்னீஷியன் இந்த 3 வகையான பதவியின் கீழே 4 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 4வது நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஆயுஷ் கன்சல்டன்ட், ஆயுஷ் டாக்டர், டிஸ்பென்சர், தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட், ஃபீமேல் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த 5 வகையான பதவியின் கீழே 11 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா வேலைவாய்ப்புக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் வந்து நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து அங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், அதுக்கடுத்து விண்ணப்பதாரரின் பெயர், தகப்பனார் கணவர் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி சான்றிதழ், ஆதார் எண், ஜாதி சான்றிதழ், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, அதுக்கடுத்து முன் அனுபவம் இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து முன்னுரிமை கோரினா அதுக்கான டீட்டெயில்ஸ், தற்போதைய முகவரி, நிரந்தர முகவரி, இடம், தேதி கரெக்டாக மென்ஷன் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சரை வந்து கட்டாயம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அவங்க சொல்லியிருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு இந்த அப்ளிகேஷனோடு இணைச்சி ஏப்ரல் 25க்குள்ளே அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன்ஸ் சேனலில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான வேலைவாய்ப்பு இருந்தால் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.